அதாவது திருமணம். சார் எனக்கு 30 வயசாச்சு, 32 வயசாச்சு, 35 வயசாச்சு, 40 வயசாச்சு, 45 வயசாச்சு, 50 வயசாச்சு. ஒருவருடைய திருமணம் வந்து 51 வயசுங்கிறது வந்து இதுக்கு மறுமணம்னு பேரு. 30 வயசுக்குள்ள 32 வயசுக்குள்ள பண்ணுனா இன்னைக்கு பேரு திருமணம். இதுக்கு மேல அதுக்கு பேரு 35 வயசுக்கு 40 வயசுலாம் திருமணம் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா, அதுக்கு பேரு மறுமணம்னு பேரு. அது ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். இப்ப என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஆண்களும் சரி, ஒரு பெண்களும் சரி, திருமணங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா அந்த காலத்துல வந்துருச்சு. அந்த காலத்துல வந்து திருமணம் பண்ணனவங்க வந்து பெரியவங்க பார்த்து வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. இந்த காலத்துல அப்படி இல்ல. அதுக்கு காரணம் நவீன யுகம், அதுக்கு தகுந்த பொருளாதாரம், அதுக்கு தகுந்த மாற்றங்கள். அதாவது இப்போ வந்து இந்த கலியுகத்துல இப்பல்லாம் சாஃப்ட்வேர் உலகத்துல எல்லாமே நம்ப புதுசு புதுசா ஒரு அப்டேட் ஆயிட்டதுனால, நம்பளும் ஒவ்வொன்னா புதுசு புதுசா அப்டேட் ஆயிட்டுருக்கோம். இப்படிலாம் நெறையா இருக்கு. இந்த திருமணம் ஏன் ரொம்ப பேருக்கு நடக்கல? ஏன் திருமணம் நடந்து அவங்க சஃபரா இருக்காங்க? அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணா சண்டை போட்டுக்கிட்டாலும் 30 வருஷம் ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. ஏன் இப்ப 2 வருஷம் கூட கணவன் மனைவி இப்ப நாங்க ஜாதகம் பார்த்து, பொருத்தம் பார்த்து குடுக்குறவங்கலாம் 5 வருஷம் ஒற்றுமையா இருந்து ஒரு குழந்தை பிறந்து போது குழந்தை பெத்துக்கிட்டா போதும் அப்படின்னு கண்டிஷனுக்கு வந்துட்டோம். அவங்கள எந்த மைண்ட் செட்ல யார எப்படி கிளியர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஜாதகத்த பார்க்குறோம், பொருத்தம் பார்க்குறோம். அவங்க பொண்ணோட லக்னாதிபதி, பையனுடைய லக்னாதிபதி, பொண்ணுக்கு குரு பலம் எப்படி இருக்கு? பையனுக்கு குரு பலம் எப்படி இருக்கு? பொண்ணுக்கு செவ்வாய் எப்படி இருக்கு? பையனுக்கு செவ்வாய் எப்படி இருக்கு? இப்படிலாம் பார்த்து இலக்கணத்த வச்சு, ராசிய வச்சு, திதிய வச்சு, கரணத்த வச்சு, முடக்கு சாணம் எதுன்னு வச்சு, அவருக்கு என்ன பாவம் உட்கார்ந்திருக்கு, 2 ஜாதகத்துடைய கிரக பலம் எப்படி இருக்கு? பிளஸ் நட்சத்திர பொருத்தம் எப்படி இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் செய்றோம். இப்படி இருந்தும் குழந்தை இல்ல, சண்டை போட்டுக்கிறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து முன்னோர்களுடைய அந்த டிஎன்ஏ பிரச்சனை. அந்த ஊழ்வினை கர்மா ஒரு பாயிண்ட். 2வது இந்த பிரிவுக்கு காரணம் சில சில விஷயங்கள்லாம் இருக்கு. அத நான் இப்ப சொல்றேன். ஒருவருடைய வண்டி நம்பர், வாகன நம்பர் சரியா இல்லன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது.